திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இறைவனால் எடுத்த மாடத்தில்லை அம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்ததே. கருவி நாதமுண்டு போய் கன்ற வாசகர்கள் 9 ஒருவராய் ஒருவர் கோடி உன்னுள்ளே அமைந்ததே. திரும்ப படிக்க பாருங்க, அது உங்களுக்கு புரியும். இறைவனால் எடுத்த மாடத்தில்லை அம்பலத்திலே, எது நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்டவெளி, அதான் வந்துட்டு அம்பலம். அங்கே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்ததே. அறிவினால் அடுத்த காயம்னா நம்முடைய புத்தி வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அது தப்பாக்குமோ அப்படின்னு நம்ம அஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ இந்த அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்தது. கருவி நாதம் உண்டு போய் கன்ற வாசல்கள் 9. கருவினால் நாதம் உண்டு என்னது, நாதம் விந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான நம்ம பிறப்புக்கு காரணமானது வந்துட்டு நாதம் தான். நம்முடைய பிறப்புக்கு காரணமானது நாதம் விந்து இல்லையா. அதில் நாதம் வந்துட்டு இருக்குது இல்லையா. அது அந்த நாதம் பார்த்தீங்கன்னா அது சிற்றினுவம். அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கோம் இல்லையா. அது மாதிரி கருவி நாதம் உண்டு போய் கன்ற வாசல்கள் 9 வாசல் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி கருவி நாதம் உண்டு போய் கலன்ற வாசல்கள் 9 ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளே அமைந்தது. அந்த நாதமும் சரி, அந்த விந்து வந்துட்டு ஒருவராய் ஒருவர் கோடி அந்த விந்துக்குள்ளே சேர்ந்து ஒன்றா இருந்து உள்ளுள்ளே அமைந்தது. எதுக்கு? பிறவி எடுக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாயுவை, நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாயுவை அன்பினால் இருந்து நீர் அருகிருந்த வல்லீரே. அன்பினால் இருந்து நீர் அருகிருந்த வல்லீரேல் அன்பர் கோவில் காணலாம். அகலும் வெண்திசைக்குள்ளே தும்பி ஓடிய சொல்லடா சுவாமி. பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே இருந்து நம்முடைய மனதில் இருந்து நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாயுவை. வாயு வந்துட்டு எங்கே ஓடுது? மூச்சு காற்று, லங்ஸ் இல்லையா. அப்போ பாருங்கள், அந்த சித்தர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள். லங்ஸ் நெஞ்சிலேயே தான் வாயு வந்து ஓடுன்ட்டு. அதை பாருங்கள், லங்ஸில் தான் வந்து பிரீத்திங் வந்துட்டு இருக்கும் இல்லையா. அதை சொல்கிறார் பாருங்க சித்தர். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்து பாருங்கள், நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாயுவை, அந்த லங்ஸில் தான் வந்து வாயு வந்துட்டு பிரீத்திங் வந்துட்டு நடக்குது இல்லையா. அப்போது அன்பினால் இருந்து நீ அருகிருந்த வல்லீரேல். நம்ம வந்துட்டு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பினால் நம்ம இருந்து நீர் அருகிருந்த வல்லீரேல் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். நெஞ்சில் அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய சிவனுக்கிட்ட தான் நம்முடைய ஆன்மாக்களையா சீவன் அதுவும் வந்துட்டு சேர்ந்துருக்கு. அப்போது இந்த அன்பர் கோயில் காணலாம். யார் வந்துட்டு நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களையா அந்த உயிர் கூட சிவன் கூட யார் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்களோ, இதில் மனதளவில் யார் வந்து சேர்ந்துருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பர் கோயில் காணலாம். அன்பர் கோயில் காணலாம். அகலும் என் திசைக்குள்ளே, அகலும் என் திசை, 8 திசை, எல்லா திசையிலையும்
மொத்தம் வந்து இருக்கக்கூடிய என் திசை, அந்த என் திசைக்குள்ள அந்த 8 திசையும் மற்றும் எல்லா திசையிலையுமே நம்ம அந்த சிவனை வந்து காணலாம். இப்போ கர்ப்ப கோயில் காணலாம் அகலும் என் திசைக்குள்ளே தும்பி ஓடிய சொல்லடா சுவாமி. நம்ம 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 வெளியே வரோம் இல்லையா, வெளியே நம்ம தேடும் இல்லையா, அது வேண்டாம் அப்படி சொல்கிறாரு. அந்த மாதிரி தேடுறது வேஸ்ட்டு. நம்ம மனதுக்குள்ளே, நம்முடைய உடம்புக்குள்ளே, நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பதியை கூட சேர்ந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்பம் தான் வந்துட்டு இருக்கும். அதான் பாருங்கள், நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாயுவை அன்பினால் இருந்து நீர் அருகிருந்த வள்ளீரேல் அன்பர் கோயில் காணலாம் அகலும் என் திசைக்குள்ளே தும்பி ஓடிய சொல்லடா சொல்லடா சுவாமியே. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போச்சு, எந்நாட்டவருக்கும் நிறைவா போச்சு. ஓம் நம சிவாய்.